ஒரு நாளாவது கையில பணம் இல்லாம ஏடிஎம் மிஷின் முன்னாடி நின்னு பேலன்ஸ் செக் பண்ணி சைலண்டா ஸ்கிரீன் பார்த்து உள்ளுக்குள்ள உடைஞ்சிருக்கீங்களா? ஒரு நண்பர் கால் பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப்னு சொன்னா நம்ம கிட்ட காசு இல்லாதனால என்னங்க நம்மளால முடியாதுன்னு பண்ணி மனசுக்குள்ள கில்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஷாப்ல நின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை 5 நிமிஷம் பார்த்துட்டு இது ஒர்த் இல்லைன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு வெறும் கையோட உலகம் உங்களை உங்களோட நல்ல மனசால் அல்ல உங்களோட பணப்பையால் தான் மதிப்பிடுது. அதனாலதான் ஏழை நல்லவனா இருந்தாலும் உலகம் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டுது. பணக்காரன் தவறு செய்தாலும் அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குது. இது கடுமையான உலகம். ஆனா இதுதான் உண்மை. பணம் ஒரு ஆசை இல்ல, பணம் ஒரு அதிகாரம். அதனாலதான் பணம் செய்ய தெரியாதவன் வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக ஓடிட்டே வரும். ஆனா பணம் செய்யும் வித்தை புரிஞ்சவன் பணத்தை அவனுக்காக வேலை செய்ய வைப்பான். பணம் உழைப்பால் மட்டும் வராது, சிந்தனையால் வரும். நம்மள ஸ்கூல்ல என்ன கத்து கொடுத்தாங்க? நல்லா படி, நல்ல ஜாப் பார், சேலரி வாங்க, லைஃப். யாரும் சொல்லி கொடுக்கல பணம் எப்படி மல்டிப்ளை ஆகுது, பணம் எப்படி வேலை செய்யறது, பணம் எப்படி ஆகுறவன் பணம் சம்பாதிக்கிறான். ஆனா பணம் செய்ய தெரிஞ்சவன் பணத்தை பெறுகிறான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். ஓடாதே, வேல்யூ உருவாக்கு. நண்பர்களே, உலகத்துல அதிகம் பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகம் வேலை செய்யறவங்க. மனுஷன் எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சா அவன் எப்பவும் மிடில் கிளாஸ்லயே சிக்கிக்குவான். நான் என்ன வேல்யூ தர்றேன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அவனோட வாழ்க்கை டைரக்ஷன் மாறும். பணம் சேமிப்பது வித்தை அல்ல, பணத்தை வளர்ப்பதுதான் வித்தை. பல பேர் சொல்வாங்க நான் சேவ் பண்றேன். ஆனா உண்மை என்ன? சேவ் பண்ற பணம் இன்ஃபிளேஷன்ல கரையுது, பேங்க்ல இருக்கிற பணம் ஸ்லோவா வேல்யூ இழக்குது. பணம் உறங்க கூடாது, பணம் வேலை செய்யணும். ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணு, நாலேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணு, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு, ஆசெட்ல இன்வெஸ்ட் பண்ணு. பணம் உழைக்க ஆரம்பிச்சா நீ வேலை செய்ய வேண்டிய தேவை குறைவா போகும். கடன் வசதி அல்ல, கடன் வலை. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, இன்ஸ்டன்ட் லோன் இவையெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீடம் தர வரல, உங்களை ட்ராப் பண்ண தான் வந்துச்சு. நீங்க இன்னும் ஏர்ன் பண்ணாத ஃபியூச்சர் மணியை இன்னைக்கே ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்க நாளைய வாழ்க்கையை இன்னைக்கே அடகு வைக்கிறீங்க. வித்த தெரிஞ்சவன் கடன்ல வாழ மாட்டான். கடன் அவசரத்துக்காக, லைஃப் ஸ்டைலுக்காக இல்ல. பணம் செய்யணும்னா தனியா யோசிக்க கத்துக்கோ. இந்த உலகத்துல ரிச் ஆகுறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க மைனாரிட்டி. மெஜாரிட்டி என்ன செய்யறதோ அதே நீ செய்தா மெஜாரிட்டி ரிசல்ட் தான் வரும். பணம் ஒரு கருவி, அதுக்கு அடிமையாகாது. பணம் இல்லாம வாழ முடியாது, ஆனா பணத்துக்காக வாழக்கூடாது. பணம் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பணம் வந்ததும் டிசிப்ளின் போச்சுன்னா அது உன் டவுன்ஃபால்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். பணம் பிளஸ் டிசிப்ளின் பவர். பணம் ஈகோ டிஸ்ட்ரக்ஷன். கடைசியாக நண்பர்களே, நீங்க ஜீரோல இருக்கலாம், டெட்ல இருக்கலாம், கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மணி மேக்கிங் மைண்ட் மறந்து ஆக்டிவேட் பண்ணத்தான் இந்த பணம் செய்யும் வித்தை. இந்த ஒரு விஷயமாவது நடைமுறைப்படுத்துங்க. அந்த ஒரு ஆக்ஷன் தான் உங்க ஃபினான்ஷியல் லைஃபை மாற்ற போகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.